சென்னை வியாசர்பாடி மகாகவி பாரதி நகர் மக்கள் கடந்த 7 ஆண்டுகளாக மாற்று இடம் கோரி வந்த போராட்டத்திற்கு முடிவு கிடைத்துள்ளது. சமூக நலக்கூடத்தில் தங்கி இருந்த இவர்களுக்கு விரைவில் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்திலிங்கம் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பை அந்த பகுதி மக்கள் எப்படி பார்க்கின்றனர் என்பது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இப்ப அரசின் இந்த அறிவிப்பை எம்கேபி நகர் மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க? ஐஸ்வர்யா, அதான் நீண்ட வருட போராட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு இந்த வெற்றி சாத்தியமாகியுள்ளது. அதாவது இன்று சட்டசபை கூட்டத்தொடரின் போது பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் எழுப்பிய கேள்விக்கு தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சர் பதிலளித்துள்ளார். அதன் அடிப்படையில் இந்த பகுதி மக்களுக்கு, அதாவது மகாகவி பாரதி நகர் பகுதி மக்களுக்கு விரைவில் அவர்களுக்கான வீடுகள் ஒதுக்கப்படும், மாற்றிடம் வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்கார். அதாவது ஓக்கியம் துறைப்பாக்கம் மற்றும் அல்லது பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இவர்களுக்கான வீடுகள் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கார். இந்த பகுதியை பொறுத்தவரை தற்போது இந்த அறிவிப்பு வெளியானதன் மூலம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தான் இந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் இந்த வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த முடிவு அறிவிக்கப்பட்ட பின்பு இந்த பகுதி மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன், அதாவது அடுத்து எப்பொழுது இந்த அவர்களுக்கான மாற்று இடத்துக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். இது குறித்து அவர்களிடமே கேட்போம். இன்று சட்டசபை கூட்டத்தொடரின் போது தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சர் உங்களுக்கான மாற்று இடம் விரைவில் ஒதுக்கப்படும் சொல்லி உறுதியளிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு அகதியில வாழ்ந்த எங்களுக்கு ஒரு மாற்று இடம் கிடைக்குதுன்னு ஒரு அறிக்கை வெளிவந்த போது ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. இருந்தாலும் நாங்க இன்னும் குடியமர போகும்போது இதை விட இன்னும் பயங்கர சந்தோஷமா இருப்போம். இதுக்கே நாங்க இந்த ஸ்வீட்லாம் கொடுத்து கொண்டாடுறோம்னா முதல்ல நீங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அது மாதிரி எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. அதே நேரத்துல இப்ப அம்மா எங்களுக்கு இந்த வீடெல்லாம் எவ்வளவு பேருக்கு வீடு கொடுக்கறாங்க. இப்ப எங்களுக்கு வீடு கொடுக்கற இடம் ஒதுக்கி இருக்கிறேன்னு சொல்லும் போது அவங்களுக்கும் நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். இங்க உள்ள மக்களுக்கு எல்லாம் தேடி கண்டெடுத்த அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றோம். கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இந்த போராட்டத்துக்கு அப்புறம் மாற்றிடம் உங்களுக்கு வழங்க போறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க இந்த நிலையில? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்ணு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எம்எல்ஏவுக்கு, கமிஷனருக்கு, எங்களுக்கு எந்தெந்த ஆபீஸுக்காரங்கன்னு எங்களுக்கு நல்லா வழி கட்டினாரு. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எங்களுக்கு நல்லா மக்கள் எல்லாம் பிள்ளைங்கலாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். எனக்கு சந்தோஷம், இப்பதான் நிம்மதியா இருக்கிறேன். எங்களுக்கு அவ்வளவு. ஐஸ்வர்யா, அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மாற்றிடம் வெளியான, அதாவது அறிவிப்பு வெளியான பிறகு இந்த பகுதியில் உணர்ச்சி பூர்வமான நிகழ்வுகள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களே பார்த்திருப்பீங்க ஐஸ்வர்யா. ஆமா ஸ்டாலின், இப்போ 8 வருடங்களா இந்த பிரச்சனை இருந்துட்டு வந்தது. இந்த நிலைமையில வீடுகள் எங்கே எப்போது ஒதுக்கி தரப்படும் என எதிர்பார்க்கப்படுது? ஐஸ்வர்யா, அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தவரை கடந்த 2006ஆம் ஆண்டு எம்கேபி நகர், அம்பேத்கர் நகர் பகுதியில் இருந்த கிட்டத்தட்ட 188 குடும்பங்களை சேர்ந்தவர்களை அப்புறப்படுத்தி அருகில் உள்ள ஒரு சமூக நலக்கூடத்தில் தங்க வைத்தனர். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கான எந்த விதமான அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வந்த நிலையில் அவர்களுக்கான மாற்றிடம் வழங்கப்படாமல் ஒரு இழுப்பறி நிலையை நீடித்து வந்தது. தற்போதைய நிலையில் இன்று, அதாவது கேள்வி நேரத்தின், சட்டசபை கூட்டத்தின் கேள்வி நேரத்தின் பொழுது பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் எழுப்பிய கேள்விக்கு, அதாவது இந்த பகுதி மக்களுக்கு எப்பொழுது மாற்றிடம் வழங்க முடியும் அப்படின்ற கேள்விக்கு தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சர் பதிலளிச்சிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஓக்கியம் துறைப்பாக்கம் அல்லது பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் இவர்களுக்கான இந்த பகுதி மக்களுக்கு விரைவில் வீடுகள் ஒதுக்கி தரப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறார். அதன் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து அவர்கள் அளிக்கும் ஆய்வறிக்கையின்படி இங்கே இருக்கும் பயனாளிகளுக்கு நிச்சயமாக கூடிய விரைவில் இவர்களுக்கான மாற்றிடம் வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறார். ஐஸ்வர்யா, கண்டிப்பா ஸ்டாலின், இந்த விஷயத்தை கேட்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. உங்களோட கள தகவல்களுக்கு நன்றி.